தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. சமுதாய மாற்றத்தை, தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டுமே இருக்கிறது. உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாயே என்பேன். உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது தாயினுடைய கருவறைதான் என்பேன். மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உன்னுடைய தாயையும் உன்னுடைய தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயை என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். நாம் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். உங்களை இப்படி வளர்த்து ஆளாக்க எத்தனை பெற்றோர்கள் ரத்தம் சொரிந்தனர் உங்களுக்கு தெரியுமா?